கேர்ள்ஸு பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் கைஸ். நோ நேனா மீரா நம்மளுடைய ஏர்போர்ட்ஸ் வேலையே செய்யல. ஓ ராஜன், வாட் இஸ் திஸ்? 2 புதிய சம்பவம் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஒன்று வந்து காட்டுக்காரன் ஒரு சம்பவம், இன்னொன்று வந்து ஃபோன்பேக்காரன் ஒரு சம்பவம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 3 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரீஸ். இந்த விலாகில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நான் யாரை இன்ஸ்பயர் ஆகி இந்த டெலிவரி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் நேற்று கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அது இந்த விலாகில் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? இன்னும் போக போக எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. நேற்று நைட் எல்லாமே பயங்கரம் கேள்வி கைஸ், பயங்கரமான கேள்வி வீட்டில். எங்கடா உன்னோட பெரிய வண்டி 2-3 நாள்லேருந்து இந்த வண்டியிலே சுற்றிட்டுருக்கேன், உன்னோட பெரிய வண்டி எங்கடான்ட்டு வீட்டில் ஒரே அலப்பறையாக போயிடுச்சு. நம்ம இப்போ பெரிய வண்டி வச்சு நம்ம இந்த டெலிவரி சீரீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். அது உங்களுக்கே தெரியும். அந்த வண்டி எல்லாமே லக்கேஜ் வச்சுக்கின்னு நம்ம ஓட்ட முடியாது. அதனால தான் அந்த வண்டி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு, ஃப்ரெண்டு வண்டி நம்ம எடுத்துகிட்டு இந்த டெலிவரி சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபஸ்ட் விலாக்லே எல்லாருக்கும் ஓ ராஜன், வாட் இஸ் திஸ்? காலையிலேவா? ஓகே, இன்றைக்கி டே அமோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்டு வண்டி எடுத்து டெலிவரி சீரீஸ் பண்ணுறேன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துருக்கும். ஆனால் வீட்டுக்கு தெரியாது இல்லையா? அவங்க நேற்று கேள்வி மேலே கேள்வி எல்லாமே கேட்டிருந்தாங்க. சரி விடுங்க, அவங்க கேட்க தான் செய்வாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா வாங்கி கொடுத்தவங்க கேட்க தான் செய்வாங்க. அதுக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு புரிய வச்சுட்டு நேற்று இன்னொரு விஷயம் நடந்துச்சு கைஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸு இங்கே நம்ம மெச்சிக்கணும். எதுக்காகனா, நேற்று நைட் எல்லாமே நான் வ்ளாக் பண்ணிட்டு வந்து ஒரு டயர்டில் இருப்பேன். அந்த மூடில் இருக்கிறப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரீல்ஸ் அனுப்புவாங்க இன்ஸ்டாவில். அந்த ரீல்ஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் சந்தோஷம்தான் வருது கைஸ். எல்லாம் ஃபன் ரீல்ஸாக அனுப்புவாங்க இல்லையா? அங்கே கொஞ்சம் சிரிப்பு வருது. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மெச்சிக்கலாம். அவங்களுடைய சந்தோஷம் நம்ம கூட பதுங்கிறாங்க இல்லையா? பதுங்குதாக்க, அது என்ன வாயில் வரல, ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? அங்கே மெச்சிக்கலாம். ஓகே, அங்கே போகலாம் கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா, எக்ஸாக்டாக 8:27 ஆகிட்டுருக்கு கைஸ். ஆல்மோஸ்ட் 8:30 ஆகிடுச்சு கைஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேற்று வேறு விலாக் பண்ணாத டைமுக்கு நம்மளுடைய ஹெல்மெட் வந்து கீழே டமான்னு விழுந்துருச்சு கைஸ். சார், நான் கேமராலாம் அங்கே லைட்டாக டென்ட்டெல்லாம் விழுந்து கிடக்கு. அது வீடியோவில் தெரியுமா தெரியாதான்னு தெரில, டென்ட்டெல்லாம் விழுந்து கிடக்கு கைஸ். நம்ம இங்கே லக்கேஜ் வச்சுன்னு அதுக்கு மேலே நம்மளுடைய கேமரா வச்சு நம்ம விலாக் பண்ணோன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். அப்போ ஹெல்மெட் கண்டினியூஸாக நம்ம தலை மேலே இருக்கணும். நம்ம ஏர்பாட்ஸ் வேறு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை. அப்போது கொஞ்சம் க்ரியேட்டர்ஸ்லாம் இந்த சீரீஸ் எப்படி பண்ணுவாங்க? நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. யாருமே வரக்கூடாது. இருங்க இன்றைக்கி இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது ஒன்று தானே கைஸ் ரொம்ப பிரச்சனை. ஆமாடா, இந்த வண்டியை புரிஞ்சிக்கவே முடியல என்னால். வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்மளுக்கு இது பண்ணியாச்சு, அசைன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட்னா, இன்றைக்கி தான் கைஸ் ரொம்ப சேலஞ்சிங்கான டே, ரொம்ப சேலஞ்சிங்கான டே. கிட்டத்தட்ட 30 இல்லை 50 இல்லை 77 ஷிப்மெண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். முடிஞ்சு கதை. நம்ம 30 டேஸில் 25,000 ரன் பண்ணிடுறோன்னா எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்லியிருந்துக்கு. ஆனால் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை. 25,000 கூட அசால்ட்டாக எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம் இருங்க.
என்ன நடக்க போகுதுன்ட்டு. இன்றைக்கி எல்லாமே நம்மளது கிட்டத்தட்ட எத்தனை மொத்தம்னா சாந்தி லேஅவுட் தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துன்னுக்கிறது. மொத்தமே சாந்தி லேஅவுட், டிடிடி கல்யாண மண்டபம், அதுக்கப்புறமா இந்த டைலர் ஹை ஸ்கூல், இது 3 தான் கைஸ். இந்த 3 ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பும் க்ராசரியும் ஒரு 7, கிட்டத்தட்ட 77 கொடுத்துருக்காங்க. 70 வந்து ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணுறது, இன்னும் 7 கன்ஃபார்ம் டெலிவரி. அது சாயந்தரம் எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணுங்கன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணன் என்னை ஒரு கேள்வி கேட்டார், பண்ணிட முடியுமா தம்பி உன்னாலன்ட்டு. நான் எது இருந்தாலும் எடுத்துன்னு நான் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தன்னம்பிக்கை இருந்தால் போதும் கைஸ். நம்ம பண்ணுறோமோ இல்லையோ அது செகண்டரி. நம்ம ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும் நம்ம பண்ணலாம். நம்மளுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக முடிக்கலாம். எனக்கு இதுன்னா அவ்வளோ பெருசாக இருக்காதுன்ட்டு ஒரு நம்புகிறேன். பார்க்கலாம். நேற்று மாதிரி வெடி வச்சிச்சு கதை கந்தல் தான். நான் திருப்பி போட்டுன்னு வந்துட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் போட்டிருந்தேன், பேரலஸோடு தான் போட்டிருந்துக்கணும். நம்மளுக்கு பெட்ரோல் கன்செஷன் ஆகணும் இல்லையா? இப்போ பாரு, இப்போ பெட்ரோல் பிளிங்க் ஆகுது. பெட்ரோல் கன்செஷன் ஆகணும், அது யோசிக்கணும். அதுக்காக தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். பெட்ரோல் அங்கேயே போட்டு வந்தால் சரியாக போயிருந்துருக்கும். ஆல்மோஸ்ட் 5 டெலிவரி பண்ணியாச்சு. அந்த 5 டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுடைய ஏர்பாட்ஸ் வேலையே செய்யலை. எடுத்து பாக்ஸ்குள்ளே போட்டால் வேலை செய்யுது, கனெக்ட் ஆகுது. கால் எடுத்து காதில் மாட்டினா கனெக்ட் ஆகலை. ஐயோ என்னடா பிரச்சனையா இது? இருந்திருந்து ஒன்று, அதுவும் கோயந்தாவா? இல்லைன்னா வேறு யாருன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்களா வீட்டில் செக் பண்ணோம். நான் நேற்றே எங்கள் அப்பா கால் பண்ணி, நைட்டில் அவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார், கால் பண்ணி கேட்கணும். ஒன்றும் ஆல்மோஸ்ட்டு ஒரு 73 ஆர்டர்ஸ் இருக்குது கைஸ். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன விஷயம் சொன்னேன் அதே மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இருங்க, எங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணலாம். இருங்க கைஸ், டெலிவரி பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:48 இருக்குது கைஸ். 2 புதிய சம்பவம் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஒன்று வந்து கார்டுக்காரன் ஒரு சம்பவம், இன்னொன்று வந்து ஃபோன்பேக்காரன் ஒரு சம்பவம். கார்டுக்காரன் என்ன சம்பவம்னா, நம்மளுக்கு டோட்டலாக 77 ப்ராடக்ட்ஸ் தான் வந்துச்சு. ஷிப்மெண்ட் 77 ஷிப்மெண்ட் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 11 o'clock கால் பண்ணிட்டு, தம்பி என்னப்பா எடுத்துக்கோ போனஸாக இன்னொரு 5 ஷிப்மெண்ட்டுன்ட்டு இங்கே பாருங்க போட்டு விட்டான். இன்னொரு 5 ஷிப்மெண்ட்டு. ஆக மொத்தம் 77 ஒரு 5 83 ஷிப்மெண்ட் கைஸ். 83ல் நம்ம 27 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு சம்பவம் என்னென்னா, இந்த ஃபோன்பே கிட்டத்தட்ட 70 rupees பட்டான் லாஸ். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால் 70 ரூபா போயிடுச்சு. ரொம்ப கடுப்பு கைஸ். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 72 rupees ஒருத்தர் போட்டார். அது போய் பேமெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 21 rupees ஆகுது. எங்கடா ஒரு 50 ரூபா போயிடுச்சேன்ட்டு நான் பார்த்தேன். அது ஒரு 20, அது ஒரு 50. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 330 பண்ணார். இப்போது மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறேன் பாருங்கள். பைத்தியக்காரனுங்க கட் பண்ண மாட்டாங்க நம்பி ஓப்பன் பண்ணுங்க கைஸ். கட் பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், 130 தான் இருக்குது. ரொம்ப கடுப்பேற்றுறாங்களே. இருங்க, இன்னைக்குள்ளே இந்த 77 கம்ப்ளீட் பண்ணிடணும். இன்னும் 49 இருக்குது. 49 அது ஒரு ஆக மொத்தம் இன்னொரு 54 ஆர்டர்ஸ் இருக்குது கைஸ். அதில் டெலிவரி வந்து அதாவது க்ரோசரி வந்து ஒரு 7, 53 ஒரு 7 மைனஸ் பண்ணிட்டா ஆக மொத்தம் ஒரு 46 இருக்குது. டைம் 1 மணி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி கால் பண்ணலாம் இருங்க. கைஸ், கிட்டத்தட்ட நம்ம எத்தனை ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா இப்போ வெளியும் எக்ஸாக்டாக இப்போ டைம் எவ்வளோ 1:30. கிட்டத்தட்ட 31 ப்ராடக்ட் கைஸ். இன்னும் ஆல்மோஸ்ட் half ஆஃப் தி ப்ராடக்ட் டெலிவரி பண்ணோம். இப்போ ஒரு செட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு செட்டு தூக்கி நேரத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். ஒரே வாட்டி வச்சுன்னு வந்துடலாம் நான் யோசிச்சுன்னு இருந்தேன். అన్నా నేనా మీరా ఎవరు చూసేది? నువ్వు ఆడాడో దిక్కులు చూసుకోవస్తే అయ్యా
ఏం కాలేదంటే ఏం నువ్వు బండి తీసినావు కడుపు ఏత్రాன் சே எங்கேயோ பார்த்துன்னு வராங்க கைஸ். ஐயோ ஏதோ சொல்ல மறந்துட்டேனே. டெய்லியும் நேற்று அங்கே ஒரு கூத்து இன்னைக்கு இங்கே ஒரு கூத்தா பாவம். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வண்டிக்கு எதுவுமே ஆகலையா என்னவோ கைஸ். ஆமாம், நான் இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்திருப்பேன் நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணுன்ட்டு. இன்ஸ்பயர் ஆகி இந்த டெலிவரி சீரீஸ் பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு காலையிலே சொல்லியிருந்திருப்பேன். நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணுன்னா, நம்ம ஒரு 3-4 vlogs முன்னாடி நம்மளுக்கு ரிலையன்ஸில் ஒரு இஷ்யூ ஆச்சுன்ட்டு நம்ம சண்டை போட்டிருந்துருப்பேன். அன்றைக்கி காலையில் போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நானும் என்னோடய டேடி அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்போது நான் எங்களுடைய கிளாஸ் கேர்ள்ஸை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் கைஸ். என்னோடய ஸ்கூல்மேட் அவங்க டாப்பர்ஸ் தான். 2 பேருமே டாப்பர்ஸ் தான் கைஸ். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு டாப்பர்ஸ் தான். அவங்க இப்போது ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சிட்ருக்காங்க, இன்னொருத்தர் வேறு என்னன்னு தெரியாது, அவங்க டச்சில் இல்லை. அவங்க 2 பேர், அந்த பொண்ணு டாக்டர் படிச்சிட்ருக்கு, அந்த பொண்ணு அங்கே பார்ட் டைமாக வேலை பண்ணிகிட்ருக்கு கைஸ். எனக்கு அப்பே நான் அதுக்கு முன்னாடியே இந்த சீரீஸ் பண்ணலான்னு டிசைட் ஆகிட்டேன். எனக்கு எம்பாரஸ்டாக இருந்துச்சு, எப்படா பண்ணுறது, கூச்ச சோகமாக இருந்துச்சு. அதனால தான் சரி அங்கே போய் பார்த்து அந்த பொண்ணே டாக்டர் படிக்கிற பொண்ணே நம்ம அவ்வளோ பண்ணுது, நம்மெல்லாம் எந்த ஒரு சின்ன இது கூட இல்லையே, சரி நம்மளும் பண்ணலாம், நல்லதோ கெட்டதோ எல்லாமே பண்ணலாம். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். இப்போ வெளியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ போய் இன்னொரு செட்டு தூக்கினோம். அவங்க உள்ள கடுப்பேற்றிட்டாங்க அவனை. இருங்க கைஸ், இன்னொரு செட்டு தூக்கினு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ தான் நம்மளுடைய லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரே வாட்டி சரி செட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். ஒரே வாட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 30 ப்ராடக்ட் இருக்கும் கைஸ். 30லேருந்து 35 ப்ராடக்ட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 5 ப்ராடக்ட்ஸு சேர்த்தும் நம்ம இப்போ கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். ஆனால் அந்த அண்ணன் கால் பண்ணுறப்ப எப்படி பேசினார் தெரியுமா? அக்செப்ட் பண்ணு ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் ஏதோ இது பண்ணுற மாதிரி அக்செப்ட் பண்ணு. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே போய் ஆஃபீஸில் கற்றுன்னு கத்திட்டேன் கைஸ். அவர்லாம் மேனேஜர் சார் వెయిట్ చేయి ఏమైందిపా బాబు ఏమైంది సార్ ఎవడు సార్ వాడు అట్లా అరుస్తూ ఉన్నాడు ఊరికే ఫోన్ చేసి ఏం సార్ అది ఇది నేను కేటా బాబు వాడెవడో ఒక మెంటలోడు బాబు నువ్వు అట్లే వాళ్ళందరూ వాడిని తిడతా ఉండారు, ఈరోజు వాడు నీ దగ్గర వచ్చినాడు, ఊరికే ఫోన్ చేసే పని పెట్టుకోమని చెప్పండి సార్. கிட்டத்தட்ட 83 ப்ராடக்ட் கேஸ் இப்போ நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். இன்னைக்குள்ளே முடிஞ்சால் பண்ணுறது, இல்லைன்னா கஸ்டமர் கேன்சல் அடிச்சு தூக்கி போடுறது தான் கைஸ். எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி தள்ள வேண்டியதான், அவ்வளோதான். காசு இது, ஆனால் நம்ம காசு இல்லை. இதெல்லாம் எடுத்துன்னு போய் சாயந்தரத்துக்குள்ளே சப்மிட் பண்ணிடணும் கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப டஃப் டே கைஸ், ரொம்ப டஃப் டே. கிட்டத்தட்ட 70லேருந்து 80க்கு மாற்றி விட்டாங்க. 3 நாளைக்கு இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு சத்தியமாக தெரில. நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கோன்னா, இருங்க, ஐயோ போயிடுச்சு கைஸ். கிட்டத்தட்ட 65, இங்கே ஒன்று ஒரு 4, மொத்தமே 69 ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். பரவாயில்ல ஒரு அளவுக்கு கைஸ். நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்ட்டு உங்களுக்கு
நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜிஎஸ்டி எவ்வளோ பிடிக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ ஹையஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு வ்ளாகில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 3 of Delivery series.